வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் ஏரியாங்க. அதாவதுங்க கோவை டு பொள்ளாச்சி NH ரோட்டில் கோவில்பாளையம்ங்க. கோவில்பாளையம்லேருந்துங்க கிழக்கு சைடு நெகமம் ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குதுங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அளவு பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. 10 ஏக்கர் தென்னந்தோப்புனாலுங்க ஊரடி பூமியாக வந்துடுதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிங்க 1000 அடி தார் ரோடு ஃபேஸுங்க. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. தெளிவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர் பண்ணிக்கிறேங்க. ரோடு ஃபேஸ் மட்டுமே 1000 அடிக்கு மேலே கிடைக்குதுங்க. நல்ல ஒரு ரீசேலர்ஸ்க்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பூமி பார்த்திங்கன்னா தென்வடல் நீலியாக இருக்குதுங்க. ரோடு ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 சென்ட் 40 சென்ட் 30 சென்ட் கூட ரோடு ஃபேஸாகவே கட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பூமி வந்து ஒரு சமசதுரமாக இருக்குதுங்க. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. நாளைக்கு ஒரு சைட் பர்பஸ் ஆகட்டுங்க, அதே சமயம் ஒரு ஃபார்ம் சைட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எல்லா சௌகரியத்துக்குமே பயன்படுங்க. ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு இருக்குதுங்க. 7 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. கிணறு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாம்பேரி கட்டிங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கிறாங்க. நீட்டாக இருக்குதுங்க. நம்ம வந்தோம்னாலும் பயன்படுத்துகிற அளவுக்கு கிணறு ஒரு நல்ல சௌகரியத்தில் இருக்குதுங்க. 7 HP போர் அவைலபிளாக இருக்குதுங்க. அதுக்கு சப்பு பிளான் பண்ணிக்கிறாங்க. வீடியோவில் நல்லா கவர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு சப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் விழுவுங்க. அந்தளவுக்கு தண்ணி சௌகரியம் பார்த்திங்கன்னா அந்த 10 ஏக்கருக்குமே 3 நாளில் ஒரு நாள் பாயிற அளவுக்குங்க. அதாவதுங்க 3 நாளுக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மரங்களும் பாஞ்சு வந்துடுங்க. அந்த அளவுக்கு தண்ணி சௌகரியம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை லொக்கேட் ஆகிருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற தென்னை மரங்களுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு தாங்க. அதிகபட்சமே 10 வயசு மரங்க தான் இருக்குங்க. காப்பு ஈல்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி அதை விடங்க பியூர் ரெட் சாயிலுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விவசாயமே இதை வந்து நம்ம பிரிச்சுட்டே வந்து சைட் பர்பஸாக பண்ணால் கூட ரெட் சாயிலுக்கு வந்து ஒரு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குதுங்க. எப்போவுமே எல்லாருமே இந்த ஏரியாவில் இறங்காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கருப்பாக இருக்குங்க மண். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பூமி பியூர் ரெட் சாயிலுங்க. அதனாலங்க ரீசெல்லர்ஸ்க்கு வந்து இந்த பூமி ரொம்பவே தரமாக இருக்குங்க. நல்ல தண்ணி சௌகரியம் அதிகம். இந்த வேசியிலே ஒரே ஒரு சப்பு மூலிமா இத்தனை தோப்புக்குமே இவங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க, தெளிவாக இருக்குதுங்க. தென்னை எல்லாமே நல்ல ஒரு குட் மெயின்டெனன்ஸாக இருக்குதுங்க. நல்ல நீட்டான கண்டிஷன்ஸில் இருக்குதுங்க. டோட்டல் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 12 கேட் வால்வ்ஸ் இருக்குதுங்க. தண்ணி பாய்க்கிறது ஒரு ஆளே போட்டு நம்ம பார்க்கலாங்க. ஊரடி பூமிங்கிறனால இன்றைக்கி இந்த பூமிக்கு லேபர்ஸுக்குன்னு பிரச்சனை இல்லைங்க. நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தண்ணி சௌகரியம் அதிகமாகவே இருக்குதுங்க. சின்ன பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடும் இருக்குதுங்க. ஒரு லேபரே போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருந்தாலுங்க அந்த வீட்லேயே அவங்க தங்கிக்குவாங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ஃபென்ஸ்டாக வந்துடுதுங்க. அந்த ஊரடியாக இருக்கிற ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் காம்பவுண்ட் வால் பிளான் பண்ணிக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க சொல்கிற ரேட் பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் 60 lakhs சொல்கிறாங்க. சொல்லும் விலை தாங்க. நம்ம உட்காந்து பேசல அனுசரித்து நல்ல ப்ரைஸ் பண்ணித்தரேங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு கால் பண்ணுங்கள், பேசிக்கலாம்.